ரஹ்மத் ஃபாத்திமா. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ரஹ்மத் ஃபாத்திமா. என் தந்தையின் பெயர் பீர் முகமது. இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு முதல் மரியாதை. நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தஃபிருஹு வனுஹ்மினு பிஹி வனத்தவக்கலு அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லில் ஹால் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதில் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் தனது அருள்மறையில் கூறுகிறான், வவஸ்வைனல் இன்சான பிவாலிதைஹி, தனது தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படி மனிதனுக்கு நாம் நல்லுபதேசம் செய்தோம். மனித பிறப்பிலும் வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிப்பது பெற்றோரே ஆகும். இறைவனுக்கு அடுத்த மனிதன் மீது அதிக உரிமை பெற்றோருக்கே ஆகும். பெற்றோரின் மாண்பை தெளிவுபடுத்தி அவர்களுக்கு உபகாரமாகவும் நன்றியுடனும் நடந்து கொள்வது உண்மை முஸ்லிமின் தலையாய கடமையாகும். ஒவ்வொரு நொடியும் பெற்றோருடன் உயர் பண்போடும் பரிவோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று, அவர்கள் மரணித்த பின்பும் அவர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்றும் இஸ்லாம் அழுத்தமாக பேசுகிறது. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்ற பழமொழியை பிறக்கும் அளவுக்கு இந்திய தேசிய தொப்புள் கொடி உறவுடன் பிணைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான செயல் தொழுகையே. அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவதும் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதும் இறை நம்பிக்கை கொள்வதற்கும் இறை வணக்கம் புரிவதற்கும் அடுத்ததாக பெற்றோரின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்றும் இஸ்லாம் அழுத்தமாக பேசுகிறது. நான் சிறு குழந்தையாக இருந்தபோது என்னிடம் எந்த அளவு கருணை காட்டினார்களோ அப்படி நீ அவர்கள் மீது கருணை காட்டு என்கின்ற ஒப்பீட்டை கொண்டு வந்து சிந்திக்க சொல்கிறான் இறைவன். பெற்றோர்கள் நமக்கு எந்த வகையிலும் துன்பங்கள் செய்தாலும் நம் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அவர்களிடம் பதிலுக்கு பதில் என்ற முறையில் நடந்து கொள்வது மாபெரும் தவறாகும். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. பெற்றோருக்காக இவ்வாறு அழகாக துவா செய்ய வேண்டும் என்பதையும் இறைவன் கற்றுத் தருகிறான். இந்த சிந்தனை இல்லாதவர்களுக்கு தான் பெற்றோர்களை மறந்துவிடக்கூடிய கல்மனம் வந்துவிடுகிறது. பெற்றோர்கள் நம்மை விட்டு மரணித்த பின்பும் அவர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்றும் நற்செயல்கள் புரிந்தும் அதன் நன்மைகளை அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இறந்துவிட்ட பெற்றோருக்காக பிள்ளைகள் நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது, தர்மம் செய்வது, பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் கிணறு வெட்டி தண்ணீர் வசதி செய்து கொடுப்பது, பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் பள்ளிவாசல், மதரசா, அனாதை விடுதி போன்றவை கட்டி கொடுப்பது, இது போன்ற நற்செயல்கள் செய்ய வேண்டும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டியுள்ளார்கள். ஹல்ரத் சுப்யான் அலி அவர்கள் சொன்னார்கள், எவர் 5 நேரம் தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திவிட்டார். எவர் 5 நேரம் தொழுகைக்கு பின் பெற்றோருக்காக பிரார்த்திக்கிறாரோ அவர் அவ்விருவருக்கும் நன்றி செலுத்திவிட்டார். பெற்றோர் பிள்ளைகள் உறவுதான் உறவு நிலையில் முதுமை பெறுகின்ற இந்த முதுமை உறவை இன்று வீட்டுக்கு வீடு விரிசல் கண்டு வருகிறது. முதுமை காலத்தில் பெற்றோர் பிள்ளைகளால் உதாசீனப்படுத்தப்படுவதும் வீட்டை விட்டு விரட்டப்படுவதும் அனாதை மற்றும் முதியோர் இல்லங்கள் அதிகமாகுவதும் இதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. எனவே அன்பிற்கு எண்ணிய பெருமக்களே, பெற்றோர்களுக்கு மரியாதை செய்வதோடு அவர்களுக்கு நல்ல முறையில் பணிவிடை செய்கின்ற நம் மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக ரோஷன் சபிகா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ரோஷன் சபிகா. என் தந்தையின் பெயர் ஷேக் அலி. இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நற்செயலும் அதன் பலனும். யா ஐயுஹன் நாசுத்தகு ரப்பகும் அல்லதி ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலககும் மின்ஹா ஸௌஜஹா வ பஸ் மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிஸா வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹில் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. மனிதர்கள் தனிமையில் நற்செயல்கள் செய்தாலும் அது வீணாகுவதில்லை. ஒவ்வொரு நற்செயலும் அதனுடைய நற்பலனை கொண்டு வந்து சேர்த்தே தீரும். அதற்கு உதாரணமாக பனி இஸ்ரவேலர்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம்.
நமக்கு முன் படிப்பினையாக உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு முன் சென்ற காலத்தில் இருந்தவர்களின் 3 பெயர். ஒரு பிரயாணத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென மழை பிடித்து கொண்டது. ஆகவே அவர்கள் ஒரு குகையில் தஞ்சம் புகுந்தார்கள். உடனே அந்த குகையின் வாசலை மலையில் இருந்து உருண்டு வந்த ஒரு பாறை மூடி அவர்களை அடைத்து கொண்டது. அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நம்மை நமது வாய்மையான செயல்தான் காப்பாற்ற முடியும். ஆகவே நம்மில் ஒவ்வொருவரும் தான் எந்த விஷயத்தில் வாய்மையாக நடந்து கொண்டதாக நம்புகிறாரோ அதை கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கட்டும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார். ஆகவே அவர்களில் ஒருவர் பின்வருமாறு பிரார்த்தித்தார், இறைவா, என்னிடம் ஒரு கூலியால் எனக்காக ஒரு ஃப்ரக் அளவு நெல்லை கூலிக்கு பேசி வேலை செய்தார். பிறகு கூலியை வாங்கி கொள்ளாமல் விட்டு சென்றார். நான் ஃப்ரக் அளவு நெல்லை எடுத்து வேளாண்மை செய்தேன். அதன் வருவாயிலிருந்து பல மாடுகள் வாங்கினேன். பிறகு ஒரு நாள் அவர் என்னிடம் நான் கூலியை கேட்டு வந்தார். நான் அவரிடம் அங்கு சென்று அந்த மாடுகளை ஓட்டி செல் என்றேன். அதற்கு அவர் உங்களிடம் எனக்குரியதோ ஒரு ஃப்ரக் அளவு நெல்தானே என்று கேட்டார். நான் அவரிடம் அந்த மாடுகளை எடுத்துக்கொள், ஏனெனில் அவன் விட்டு சென்ற அந்த ஒரு ஃப்ரக் நெல்லில் இருந்து கிடைத்தவைதாம் என்று சொன்னேன். அவர் அவற்றை ஓட்டி சென்றார். அதை நீ அறிவாய். நான் அதை உன் அச்சத்தின் காரணத்தால் செய்ததாக நீ கருதினால் எங்களை விட்டு இந்த அடைப்பை நீக்குவாயாக. எனவே அந்த பாறை அவர்களை விட்டு சற்றே விலகியது. மற்றொருவர் பின்வருமாறு பிரார்த்தித்தார், இறைவா, எனக்கு வயது முதிர்ந்த தாய் தந்தையர் இருந்தனர். நான் ஒவ்வொரு இரவிலும் அவர்களுக்கு என் ஆடு ஒன்றின் பாலை கொண்டு செல்வேன். ஒரு இரவு அவர்களிடம் செல்ல தாமதமாகிவிட்டது. அவர்கள் தூங்கிவிட்ட பின்பு சென்றேன். என் மனைவியும் என் குழந்தைகளும் பசியால் குரல் எழுப்பி அரற்றி கொண்டிருந்தனர். என் தாய் தந்தையர் பருகின்ற வரை அவர்களுக்கு புகட்ட மனமில்லாதவனாக நான் இருந்தேன். அதே வேளையில் அவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்பிடவும் நான் விரும்பவில்லை. எனவே அதிகாலை நேரம் உதயமாகும் வரை நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். அதை நீ அறிவாய். நான் இதை உன் அச்சத்தின் காரணத்தால் தான் என்று நீ கருதினால் எங்களை விட்டு இந்த அடைப்பை இன்னும் சற்றே நீக்குவாயாக. அவ்வாறே அந்த பாறை அவர்களை வானத்தை பார்க்கும் அளவிற்கு இன்னும் சற்றே விலகியது. மற்றொருவர் பின்வருமாறு இப்படி பிரார்த்தித்தார், இறைவா, என் தந்தையின் சகோதரர் மகள் ஒருத்தி எனக்கு இருந்தாள். அவள் மக்களிலே எனக்கு அதிகம் பிரியமானவளாக இருந்தாள். நான் அவளை எனக்கு இணங்குமாறு அழைத்தேன். நான் அவளிடம் 100 தீனார்களை கொண்டு வந்தாலே தவிர எனக்கு இணங்க முடியாது என்று மறுத்துவிட்டாள். நான் அதனை தேடி அடைந்த பின் அதை கொடுத்தேன். அவள் தன்னை என் வசம் ஒப்படைத்தாள். நான் அவளிடம் இணைவதற்காக அமர்ந்த பொழுது அவள், அல்லாஹ்வை கொண்டு அஞ்சிக் கொள்வாயாக, முத்திரையில் அதற்குரிய சட்டப்பூர்வமான உரிமையின்றி திருமணம் முடிக்காமல் திருக்காதே என்று சொன்னால் நான் அவளை விட்டு விலகி கொண்டேன். 100 தீனார்களை அவளிடமே விட்டு விட்டேன். அதை நீ அறிவாய். நான் இதை உன் அச்சத்தின் காரணத்தால் தான் என்று நீ கருதினால் மிதமிருக்கும் அடைப்பை எங்களை விட்டு நீக்குவாயாக. எனவே அல்லாஹ் அவர்களை விட்டு முழுமையாக அப்பாறையை நீக்கிவிட்டான். அதிலிருந்து அவர்களும் வெளியேறினார்கள். நற்செயல்கள் செய்வதனால் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இதோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் அவ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக ஆசிஃபா அர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஆஷிபா அர்ஸ். என் தந்தையின் பெயர் பஷீர் அஹ்மத். இந்த விழாவில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இன்ஸ்டாகிராம். சங்கை பொருந்தியவர்களே, இன்றைக்கும் பணம் சம்பாதித்து விடலாம், பிள்ளைகளை வசதியாக வளர்த்து விடலாம், பட்டம் பதவிகளை அவர்களுக்கு வாங்கியும் கொடுத்தும் விடலாம். ஆனால் உங்கள் குழந்தைகளை பண்பாடு ஒழுக்கமுள்ளவர்களாக, கற்பு நெறியில் கரும்புலிப்படியதாக, கண்ணியமானவர்களாக, பாரம்பரிய மனித நாகரிகம் உள்ளவர்களாக வளர்த்து ஆளாக்குவதான் குதிரை கொம்பாக இருக்கிறது. உங்களோடு உங்கள் பிள்ளைகள் இருக்கும் வரை பொத்தி பொத்தி வளர்க்கிறீர்கள். பாசத்தோடு கட்டி அணைத்து புத்திமதிகள் சொல்கிறீர்கள். சில நேரம் கண்டிக்கவும் செய்கிறீர்கள். எல்லாம் சரிதான். வீட்டை விட்டு வெளியேறி ரோட்டில் கால் பதித்து விட்டாலே அங்கேயே கழுவுகள், அதில் பிணம் திண்ணி கழுவுகள் இறை தேடி வட்டமிட்டு கொண்டிருக்கிறன. ஆசை வார்த்தை பேசி உல்லாச உலகம் காட்டி இளமை இன்பங்களை பட்டியலிட்டு கொத்தி செல்ல காத்திருக்கிறது. பெரும்பாலும் ஆண் பிள்ளைகள் போதைப் பொருள்கள் கஞ்சாவிற்கு சமூக விரோதிகளால் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் காதல் வழியில் சிக்கி கற்போடு சேர்ந்து குடும்ப கௌரவத்தையும் இழந்து தன் குடும்ப மானத்தையும் சந்தி சிரிக்க வைத்து தானும் மலிந்து தன் பெற்றோர் தூக்கில் தொங்க செய்து விடுகின்றார்கள். இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம் குழந்தைகள் கையிலே ஒரு கருணாகம் சிக்கி கொண்டிருக்கிறது. நம் செல்வங்களை தீண்டி நுரை செல்ல செய்யுமே தெரியுமா? அதுதான் ஸ்மார்ட் போன். அந்த ஆபத்திலிருந்து பிள்ளைகளை காப்பாற்றுவதான் பெற்றோரின் முன்னுள்ள மிகப்பெரிய சவால்.
அதில் குறிப்பாக அந்த ஸ்மார்ட் போனில் இன்ஸ்டாகிராம் வீடியோ என்று செல்போன் ஆப் ஒன்று நம் பிள்ளைகளை அளிக்க துவங்கியது. பைப்டன்ஸ் என்ற சீனா நிறுவனம் உருவாக்கியுள்ள ஆப் தான் இது உலகம் முழுவதும் 50 கோடி மக்கள் இதை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி வருகின்றார்கள். இதில் வரும் பாடல்கள், வசனங்கள், திரைப்பட காட்சிகள் பார்த்து இலசுவங்கள் ஆர்வக்கோளாறில் தன்னை ஒரு ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் கற்பனைத்து கொண்டு ஏதோ போன்ற வீடியோவை எடுத்து அது பதிவிடுகின்றனர். இன்னும் சிலர் அயோக்கியர்கள் அப்பெண்களை தொலைபேசிக்கு போன் செய்து தொல்லை கொடுக்கின்றனர். எத்தனையோ நாடுகள் இந்த ஆப்பை தடை செய்துள்ளனர். பெற்றோர்களே, இப்போது சொல்லுங்கள், உங்கள் செல்வங்களை யார் காப்பாற்றுவா? பள்ளி, கல்லூரி, ஹாஸ்டல், பணிப்பீடிடம், சுற்றுலா, சினிமா தியேட்டர், பீச், நட்பு வடை என எதை எடுத்தாலும் பாலங்கிணற்று பிடித்து தள்ளிவிட ஆயிரம் கண்கள் வலை வீசி காத்திருக்கிறது. நம்மை சுற்றி நடக்கும் கசப்பான அருவருப்பான சம்பவங்களை, நாளேடில் வரும் செய்திகளை இதையே நாள்தோறும் உறுதி செய்து விடுகின்றார்கள். இத்தனைக்கு பிறகு என் பிள்ளை அப்படிப்பட்ட ரகமில்லை என்று சொல்லி எத்தனை காலம் கழிந்து விட போகிறேன். என் அருமை பெற்றோர்களே, இப்படிப்பட்ட தீய ஆபத்திலிருந்து பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் குழந்தை பருவத்திலிருந்து இறை உணர்வு, இறை அச்சம், மறுமை விசாரணை, இவ்வுலகம் வாழ்வில் அற்ப சுகத்தை, மறுமைத்தான் நிரந்தரம் என்பதை குழந்தைகள் மனதில் பதிவு செய்ய வேண்டும். பாவங்கள், குற்றங்கள் மீது வெறுப்பை உண்டாக்க வேண்டும். பள்ளி கல்லூரி படிப்போடு மார்க்க கல்வியையும் ஒழுக்க கல்வியையும் சான்றோர்கள் போதனையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல நண்பர்களோடு பழங்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல நூல்களையும் படிக்கும் ஆர்வத்தையும் நல்ல பயான்களையும் கேட்கும் ஆர்வத்தையும் உண்டாக்குங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் சமூகத்தையும் எல்லாவித ஆபத்திலிருந்து காப்பாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஜெசிலா, என் தந்தையின் பெயர் கல்வத். நான் இந்த விழாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு பிஸ்மில்லா கூறுவதின் சிறப்பு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை காணுவதற்கு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மிஹ்ராஜ் பயணம் சென்றார்கள். அங்கே அவர்கள் பல காட்சிகளை கண்டார்கள். அன்பிற்கினியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மிஹ்ராஜ் இரவில் சொர்க்கம் முழுவதும் எனக்கு காண்பிக்கப்பட்டது. அங்கு 4 நதிகள் ஓடுவதை கண்டேன். தண்ணீர் நதி, பால் நதி, மது நதி, தேன் நதி. இந்த நதிகள் எங்கிருந்து புறப்பட்டு எங்கே போய் சேர்கிறது என ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள், ஹவுலுல் கௌதர் என்ற நீர் தடாகத்தில் போய் சேர்கிறது. எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்பது எனக்கு தெரியாது. அல்லாஹ்வை மிக அறிந்தவன் என்றார்கள். அல்லாஹு தஆலாவிடம் இதை பற்றி நான் கேட்டேன். ஒரு மலக்கு என்னிடம் வந்து சலாம் கூறிவிட்டு கண்ணை மூடும்படியும் பின்பு திறக்கும்படியும் சொன்னார். அப்போது நான் ஒரு மரத்தடியில் இருப்பதை அறிந்தேன். அங்கு முத்தினால் அமைந்த மண்டபம் ஒன்று இருந்தது. அந்த மண்டபத்தின் வாசலுக்கு தங்கத்தினால் கதவு போடப்பட்டிருந்தது. அதன் அகலம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் அதன் மேல் வைத்தால் ஒரு மலையில் உச்சியில் உள்ள பறவை போன்றுதான் இருக்கும். அதிலிருந்து தான் 4 நதிகள் வருவதை கண்டேன். அந்த மலக்கு நபியை ஏன் இந்த மண்டபத்திற்குள் செல்லவில்லை என்றார்கள். அதற்கு நான், அதன் வாசல் பூட்டப்பட்டுள்ளது, அதன் சாவி என்னிடமில்லை என்றேன். அதற்கு நபியே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுதான் அதன் சாவி என்றார்கள். பிஸ்மில்லா சொன்னேன். கதவு திறந்து கொண்டது. அதன் உள்ளே புகுந்தேன். அந்த மண்டபத்தின் 4 தூண்கள் இருந்தன. அதில் ஒன்றில் பிஸ்மி என்று எழுதியிருந்தது. அதில் பிஸ்மி என்ற மீமிலிருந்து மதுரமான தண்ணீர் நதியும், அல்லாஹ் என்ற ஹேயிலிருந்து பால் நதியும், அரஹ்மான் என்ற மீமிலிருந்து மது நதியும், அரஹீம் என்ற மீமிலிருந்து தேன் நதியும் ஓடிக்கொண்டிருந்தன. இந்த 4 நதிகள் பிறப்பிடம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாக்கியத்திலிருந்துதான் என்பதை தெரிந்து கொண்டேன். அல்லாஹ் என்னை நோக்கி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களின் உம்மத்தினரில் எவர் மன தூய்மையுடன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதை ஓதி வருகிறாரோ அவருக்கு நான் இதை புகட்டுவேன் என்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஒரு மனிதர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அல்லாஹ்வின் திருநாமத்தை கூறி வீட்டினுள் நுழைந்தால், அதே போல் அல்லாஹ்வின் திருநாமத்தை கூறி சாப்பிட ஆரம்பித்தால், ஷைத்தான் தன் சகாக்களிடம் இன்றி இந்த வீட்டில் தங்குவதற்கோ உணவில் கலந்து கொள்வதற்கோ இடமில்லை என்று ஷைத்தான் ஓடிவிடுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் அல்ஃபியா, என் தந்தையின் பெயர் அப்துல் ரஹ்மான். நான் இந்த விழாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு குழந்தை வளர்ப்பு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நமக்கு குழந்தை செல்வத்தை வழங்கியிருக்கிறான். குழந்தைகள் நமக்கு கிடைச்சிருக்கிற மிக பெரிய பரிசு. அல்லாஹு தன் நாடி உங்களுக்கு பெண் குழந்தையும், தன் நாடி உங்களுக்கு ஆண் குழந்தையும், தன் நாடி உங்களுக்கு ஆண் பெண் 2ஐயும் பரிசாக கொடுக்கிறான். எனவே உங்கள் குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட பரிசு என்பது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கு. ஒருத்தர் நமக்கு ஒரு gift கொடுத்தாங்கன்னா அந்த gift அவங்க என்ன நோக்கத்திற்காக கொடுக்குறாங்களோ அதற்காக தான் அதை நாம் பயன்படுத்தணும். இல்லைனா அவங்க நம்ம எல்லாம் கோவப்படுவாங்க. அதே போல தான் நம்முடைய குழந்தைகள் நமக்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட கிஃப்ட். அல்லாஹும் அந்த கிஃப்டை நமக்கு எதற்காக கொடுத்தான்னு தெரியுமா? நம்ம குழந்தைகளை நாம் மார்க்கத்தையும் நல்லொழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கணும் தான். நம்ம குழந்தைகளை நம் மார்க்கத்தை சொல்லி கொடுக்காமல் வளர்த்தால் அல்லாஹும் நம் மீது கோவப்படுவான். நம்ம குழந்தைகளை நாம் நல்ல ஒழுக்கத்தையும் ஹதீஸையும் குரானையும் கற்றுக் கொடுக்கணும். நம்மக்கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு சிறந்த எதிர்காலமே இருக்குது. நம்ம பிள்ளைங்களை வளர்க்குதையில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டோம்னா நம்மளோட பிள்ளைங்களை எதிர்காலமே கேள்விக்குறி ஆகிவிடும். குழந்தைகள் தங்கம் எல்லியை போன்றவங்க. தங்கத்தில் சேர்க்க வேண்டியை சேர்த்து நீக்க வேண்டியை நீக்கினால்தான் அது ஒரு விலைமதிப்புள்ள பொருளாக மாறும். அதே போல தான் நம்ம குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்து தீய விஷயங்கள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து நீக்கினால்தான் அவங்க எதிர்காலத்தில் தங்கத்தை விட மேலாக ஜொலிப்பாங்க. இன்னும் நம்முடைய குழந்தைகள் விவசாய நிலத்தை போன்றவங்க. விவசாய நிலத்தில் தேவையான உரமெல்லாம் சேர்த்து தேவையில்லாத பூச்சிகளை நீக்கினால்தான் அது நமக்கு பயன் தரும். அதே போல் நம் பிள்ளைகளை நாம் கவனிக்காமல் விட்டு விட்டால் அவங்க பயன் தராது விவசாய நிலத்தை போல் ஆயிடுவாங்க. ஒரு அறிஞரிடம் ஒருவர் வந்து என் மகன் என்னை மதிக்கவே மாட்டுக்கான், என் பேச்சை கேட்கவே மாட்டுக்கான் என்று முறையிட்டாங்க. அப்போது அந்த அறிஞர் சொன்னார், உன் மகனுக்கு நீ குரானை கற்றுக் கொடுத்தியா என்று கேட்டார். அந்த மனிதர் இல்லை என்று தான் சொன்னார். அந்த அறிஞர் சொன்னார், உன் மகனுக்கு நபியின் வாழ்க்கை வழிமுறையை கற்றுக் கொடுத்தியா என்று கேட்டார். அந்த மனிதர் இல்லை என்று தான் சொன்னார். அதற்கு பின் உன் மகனுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்தியா என்று கேட்டார். அதற்கும் அந்த மனிதன் இல்லை என்று தான் சொன்னார். அப்போது அந்த அறிஞர் சொன்னார், உன் மகனை நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி என்றார். அந்த மனிதர் ஏன் என்று கேட்டார். ஆமாம், உன் பிள்ளைக்கு நீ எந்த நல்ல விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நீ தூங்கும்போது உன் தலையில் கல்லை தூக்கி போடாமல் விட்டு வச்சிருக்கானே, அதற்காக தான் நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து என்று சொன்னேன் என்று அறிஞர் பதில் சொன்னார். எனவே நம் குழந்தைகளிடம் மார்க்கம் இல்லை என்றால் எந்த நல்ல குணத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எனவே நம் குழந்தைகளுக்கு குரானையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை கற்றுக் கொடுத்து வல்ல அல்லாஹ்வின் அருளை பெறுவோம். யா அல்லாஹ், நீயும் உன்னுடைய தூதரும் விரும்பிய வழியில் வளர்க்க அருள் புரிவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபர்ஜானா பேகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. என் பெயர் ஃபர்சானா பேகம். என் தந்தையின் பெயர் ராஜா முகமது. நான் இந்த விழாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெயர் நமது அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக நபி தோழர் அபூ தர்தார் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக நீங்கள் மறுமையில் உங்கள் பெயராலும் உங்கள் தந்தையாரின் பெயராலும் அழைக்கப்படுவீர். எனவே அழகான பெயர்களை உங்கள் குழந்தைகளுக்கு சூட்டுங்கள். ஒருவரை பார்த்தது முதலில் நாம் விசாரிப்பது உங்களுடைய பெயர் என்ன. அத்தகைய பெயர் அழகானதாகவும் பொருள்வதாகவும் சுபசெய்தி கூறுவதாகவும் இருக்க வேண்டும். நாம் செயலிலும் தலைவிதிலும் பெயர் பெரிய பங்கு வசிக்கிறது. ஒருவருக்கு பிறகு முதலாவது அறிமுகம் பெயரை கொண்டுதான். அதனால் பெயர் சூட்டும் போது மிகவும் கவனம் வேண்டும். ஒரு மனிதனது பெயர் அவன் இறக்கும் வரை மட்டுமல்ல, கியாமத் நாளிலும் அப்பெயராலே அழைக்கப்படும். பின்னர் மரணம் இல்லாத முடிவும் இல்லாத சொர்க்க வாழ்விலும் அப்பெயர் நிலைத்திருக்கும். அவ்வாறு நிலை பெற்றிருக்கும் ஒரு மனிதனின் தனி அடையாளமாக திகழப் போகும் பெயரை ஒரு மனிதனுக்கு சூட்டும் போது அதில் தெளிவிருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் பலரால் பல தடவை பெயர் கூறப்பட்டு அழைக்கப்படுகின்றோம். புகழ்மிக்க பொருள் நிறைந்த அழகு பெயர்களால் நாம் அழைக்கப்படுவதன் மூலம் குணம், பண்பு, ஒழுக்கம், சிந்தனை ஆகியவற்றில் சிறந்து விளங்க வேண்டும் என வாழ்த்தாக அமைந்து விடுகிறது. பெயர் தேர்வு செய்வதில் பல வகைகள் உண்டு. சிலர் இறைவனின் திருநாமங்களை குழந்தைகளுக்கு வைத்து மகிழ்கின்றார். சிலர் தாங்களது முன்னோர்கள் நினைவாக அவர்கள் பெயர்களை வைக்கின்றார். சிலர் நபி, தூதர், இறை தோழர்கள் பெயரை வைத்து இறை அருள் பெறுகின்றார். அர்த்தமே இல்லாத பெயர் உச்சரிக்க அழகாக இருக்குன்னு வைக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்தால் பொருத்தமான அழகான பெயரை தேர்வு செய்து வைக்க வேண்டும். நபி, தோழர் பொருத்தமான அழகான பெயரை தேர்வு செய்து வைக்க வேண்டும். நம் நாட்டில் வசிக்கும் முஸ்லிம் மக்கள் பெயர் தேர்வு செய்வதில் இரு வகைகளால் பிரிக்கின்றார்கள். ஒன்று அரபி மொழியிலும் மற்றொன்று பார்சி மொழியிலும் பெயர்கள். இத்தகைய பெயரை சூட்டும் போது நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் எதுவென்றால், முதலில் ஆலிமாக்களிடம் பெயரின் அர்த்தத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சிலர் செய்யும் தவறு என்னவென்றால், ஆணுக்கு பெண்பால் பெயரும் பெண்ணுக்கு ஆண்பால் பெயரும் வைத்து விடுகிறோம். இது
வெளிநாட்டில் பின்னால் கேலிக்கு ஆள்வதோடு மறுமையிலும் அவர் அப்பெயராலே அழைக்கப்படுவார். எனவே இன்டர்நெட்டில் பார்த்து பெயரை வைப்பதை விட்டுவிட்டு ஆலிமா பெருமக்களிடம் கேட்டு உங்கள் குழந்தைகளுக்கு அழகான பெயர்களை தேர்வு செய்து வைங்கள். ஆசியா என்பதின் பொருள் மாறு செய்வாள் என்பதாகும். இதில் முதலாவது எழுத்து ஐனும் இரண்டாவது எழுத்து சுவாதும் வந்துள்ளது. இந்த பெயரை வைப்பது கூடாது. ஆசியா என்பதின் பொருள் பின்பற்றுவாள் என்பதாகும். இதில் முதலாவது எழுத்து அலிஃபும் இரண்டாவது எழுத்து சீனும் வந்துள்ளது. இந்த பெயரை வைப்பதற்கு தடையில்லை. இதற்காக தான் பெயர் தேர்வு செய்யும் போது ஆலிமாக்களின் வழிகாட்டுதல் அவசியமாகிறது. நபி தோழர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆசியா எனப்படும் புதல்வி ஒருவர் இருந்தார். அவருக்கு அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமீலா, அழகி என மாற்றி பெயர் சூட்டினார்கள். பெயர் உச்சரிக்கும் போது இனிமையாக இருக்கும்படியும் பிறர் உச்சரிக்கும் போது தவறாக உச்சரிக்க கூடாத வகையிலும் நாம் பார்த்து கொள்வது நலம். அம்ருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவரிடம் உமது பெயர் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர் ஜமாருதுன் தீப்பொறி என்றார். நீர் யாருடைய மகன் என்று கேட்டார். ஷிஹாபின் தீ கங்குகளின் மகன் என்றார். நீர் எந்த கோத்திரத்தில் சேர்ந்தவர் என்று கேட்டார். ஹர்கா தீ எறியவர் என்றார். உங்கள் இருப்பிடம் எது என கேட்டார். ஹர்ரத்துன்னார் தீயின் சூடு என்றார். எப்பகுதியில் வாழ்கின்றீர் என கேட்டார். சாதுல்லலா கொழுந்து விட்டு எரியும் தீ என்றார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை நோக்கி உம்முடைய குடும்பத்தினரும் உற்றார் உறவினரும் சென்றுப்பார். அவர்கள் எல்லாரும் தீயினால் எரிந்து சாம்பலாகி விடுவார். உண்மையில் அவ்விதமே நிகழ்ந்திருந்தது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கொடுக்கும் ஒட்டகத்தை காண்பித்து இதில் யார் பால் கறப்பார் என்று வினாவினார்கள். அப்போது ஒருவர் எழுந்து நின்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமது பெயர் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர் முர்ரத்துன் கசப்பு என்றார். நீ அமரு என்று கூறினார்கள். வேற யார் இதில் பால் கறப்பார் என்று மீண்டும் வினாவ வேறு ஒருவர் எழுந்து நின்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமது பெயர் என்ன என்று கேட்டார்கள். ஹர்புன் போர் என்றார். நீ யார் என்று மீண்டும் கேட்க வேறு ஒருவர் எழுந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமது பெயர் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர் யைசி வாழ்பவர் என்றார். நீர் பால் கறப்பீராக என்று கூறினார்கள். குழந்தை பிறந்த உடனே வலது காதில் வாங்கும், இடது காதில் இக்காமத்தும் கூற வேண்டும். குழந்தை பிறந்த 7ஆம் நாள் தலைமுடி கலைத்து பெயர் சூட்டி குர்பானி கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தைகளுக்கு 2 ஆடுகளும் பெண் குழந்தைகளுக்கு 1 ஆடும் அறுத்து பங்கிட வேண்டும். எனவே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைப்படியும் இஸ்லாமிய சட்ட முறைப்படியும் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. என் பெயர் கனிஷ்மா. என் தந்தையின் பெயர் மைதீன் அப்துல் காதர். இந்த விழாவில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பிஸ்மில்லா சொல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன் வல்ல அல்லாஹுவின் பெயரை கூறி ஆரம்பம் செய்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா மிக அருளாளன், அன்பாளன். அந்த அல்லாஹுவின் ரஹ்மத் மிக உயர்வானது. அவனின் அருள் மிக விசாலமானது. அந்த உயர்ந்த அருளை விட்டும் எவரும் தேவையற்று இருக்க முடியாது. அந்த அருளே போதும் என்று எவரும் கூறிவிடவும் முடியாது. வல்ல அல்லாஹுவின் அந்த பேரருளை நாம் நம்முடைய எல்லா செயல்களிலும் பெற்று அனுபவித்து மகிழ வேண்டும் என்றால் நாம் நமது எல்லா செயல்களிலும் பிஸ்மில்லா சொல்லி தொடங்கினால் அந்த செயல்கள் அனைத்திலும் அல்லாஹுவின் அருளை காண முடியும். இல்லை என்றால் அருளை விட்டும் தூரமாக்கப்பட்ட ஷைத்தானின் நுழைவிடமாக அந்த செயல்கள் மாறிவிடும். அல்லாஹுவின் திருப்பெயர் சொல்லி தொடங்கப்படாத எல்லா காரியங்களிலும் அல்லாஹுவின் அருளை விட்டும் தூரமானவை என்று அகிலத்தின் அருட்கொடையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்கிறார்கள். எனவே நமது ஒவ்வொரு செயலின் தொடக்கமும் பிஸ்மில்லாவாக இருந்தால் நிச்சயமாக ஷைத்தானை நாம் தூர விலக்கிவிடலாம். வீதியில் 2 ஷைத்தான்கள் சந்தித்து கொண்டார்கள். அதில் ஒருவன் குளித்து புத்தாடை அணிந்து எண்ணெய் தேய்த்து தலைவாரி செருப்பு அணிந்து நல்ல கொளுத்தவனாக இருந்தான். இன்னொருவன் குளிக்காமல் எண்ணெய் தேய்க்காமல் தலைவீரி கோலமாக ஆடையில்லா நிறுவனமாக செருப்பு இல்லாதவனாக சரியாக சாப்பிடாமல் மெலிந்தவனாக இருந்தான். இருவரும் பேசிக்கொண்டார்கள். நீ எப்படி இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறாய் என்று மெலிந்த ஷைத்தான் கனமான ஷைத்தானை பார்த்து கேட்டபோது, எனக்கு எல்லாம் கிடைக்கிறது. என் தோழமை பெற்ற மனிதன் அவன் உண்ணும் போது எனக்கும் உணவு
கொடுக்கிறான். ஆடை அணிகிற போது எனக்கும் அணிவிக்கிறான். செருப்பு அணிகிற போது எனக்கும் அணிவித்து விடுகிறான். எண்ணெய் தேய்க்கும் போது எனக்கும் தேய்த்து விடுகிறான். தலைவாறுகிற போது எனக்கும் வாரி விடுகிறான். எனவே தான் நான் இவ்வளவு தூய்மையாக இருக்கிறேன் என்று கூறினான். சரி, நீ ஏன் இவ்வளவு பலகீனமாக இருக்கிறாய் என்று கேட்க, அவன் எந்த காரியங்களை செய்தாலும் பிஸ்மில்லா கூறி செய்கிறான். அதனால் அந்த காரியங்களில் என்னால் நுழைய முடியவில்லை என்று கூறினான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவன் பிஸ்மில்லா சொல்லி வீட்டில் நுழைந்து பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டால் இங்கே உங்களுக்கு உணவும் இல்லை, தங்குமிடமும் இல்லை என்று இப்லீஸ் தன் படைப்புகளுக்கு கூறுகிறான். ஆனால் ஒருவன் பிஸ்மில்லா சொல்லாமல் வீட்டில் நுழைந்து பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டால் இங்கே உங்களுக்கு உணவும் இருக்கிறது, தங்குமிடமும் இருக்கிறது என்று இப்லீஸ் தன் படைப்புகளுக்கு கூறுகிறான் என்று கூறுகிறார்கள். எனவே நமது ஒவ்வொரு செயலின் தொடக்கமும் பிஸ்மில்லா கூறுவோம். ஷைத்தானின் ஊடுருவுகளை விட்டும் தூய்மையாக்குவோம். யா அல்லாஹ், நாங்கள் எங்களது எல்லா காரியங்களிலும் பிஸ்மில்லா சொல்லி தொடங்க அருள் புரிவாயாக. ஷைத்தான் நுழைவதை விட்டும் பாதுகாப்பை வழங்குவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் சஹபான் பீவி. என் தந்தையின் பெயர் ரியாஜுதீன். இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மக்களை ஆள்பவரின் பொறுப்பு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் அடிமையாகிய அஸ்லம் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாவது, நான் ஒரு தடவை உமர்லாஹ் அவங்க கூட ஹர்ரா என்ற இடத்திற்கு போய்கிட்டு இருந்தேன். காட்டு வழியாக நாங்கள் போய்கிட்டு இருந்தபோது ஒரு இடத்துல நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தோம். அந்த வெளிச்சத்தை பார்த்த உமர்லாஹ் அவங்க, யாரோ பயணிகள் இரவு நேரமாகி விட்டதுனால ஊருக்கு போக முடியாமல் வழியிலே தங்கிவிட்டார்கள் போலிக்கிறது. வாரும் அங்கே போய் அவர்களுடைய செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு இரவில் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை செய்து வருவோன்னு சொல்லி அங்கே போனாங்க. அங்கே போய் பார்த்தப்போ ஒரு பெண்மணியும் அவளை சுற்றி சில குழந்தைகள் அழுது கொண்டிருப்பதையும் எரிந்து கொண்டிருக்கின்ற அடுப்பில் தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரம் ஒன்று வைத்திருப்பதையும் பார்த்தாங்க. உமர்லாஹ் அவங்க அந்த பெண்மணிக்கு சலாம் கூறி அருகில் செல்ல அனுமதி பெற்று அப்பெண்மணி அருகில் சென்று இந்த குழந்தைகள் ஏன் அழுகுறாங்கன்னு கேட்டாங்க. அதற்கு அப்பெண்மணி பசியின் கொடுமையால் அழுது கொண்டிருக்காங்கன்னு சொன்னா. பின்பு உமர்லாஹ் அவங்க அந்த பாத்திரத்தில் என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அதற்கு அப்பெண்மணி, தண்ணீரை நிரப்பி கொதிக்க வச்சிருக்கிறேன், அதனால உணவு தயாரிக்கப்படுகிறத நினச்சி அந்த குழந்தைங்க கொஞ்சம் அமைதியாகி அப்படியே தூங்கிடுவாங்க அப்படின்னு சொன்ன அப்பெண்மணி, அமீருல் முஃமினீன் உமர் அவர்களுக்கும் எனக்கும் மத்தியில் அல்லாஹ் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். என்னுடைய இந்த வறுமை பற்றி அவர் கொஞ்சமும் தெரிந்து கொள்ளவில்லையே என்று கூறினார். இதனை கேட்டு உமர்லாஹ் அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பின்பு உமர்லாஹ் அவங்க என்னை அழைத்து கொண்டு மதீனாவிற்கு வந்து அரசாங்க பொது நிதியாக பைத்துல் மால்ல இருந்து கொஞ்சம் மாவு, பேர்த்தம்பழம், கொழுப்பு, துணிமணிகள், திருகங்கள் இது எல்லாத்தையும் ஒரு சாக்குப்பையில் போட்டு நிரப்பிக்கொண்டு இதை தூக்கி என் முதுகில் வைன்னு சொன்னாங்க. நான் எடுத்து வரேன்னு சொன்னேன். இல்லை, என் முதுகின் மீதே தூக்க வைப்பாயான்னு கூறினாங்க. 2-3 தடவை இவ்வாறு நான் வற்புறுத்திய போது, கியாமத் நாளிலும் என்னுடைய சுமையை நீர் சுமக்க வருவீரா? எனவே இந்த சுமையை நானே சுமந்து செல்வேன். ஏனெனில் கியாமத் நாள் இது பற்றி நான் தான் விசாரிக்கப்படுவேன்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த மூட்டையை அவங்களோட முதுகில் தூக்கி வச்சேன். மூட்டையை தூக்கி கொண்டே உமர்லாஹ் அவங்க மிக வேகமாக நடக்க ஆரம்பித்தாங்க. நானும் அவங்க கூட போனேன். அங்கே போய் அடுப்பில் இருந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மாவு, பேர்த்தம்பழம், கொழுப்பு இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சாங்க. அதனால் அன்னாருடைய அடர்ந்த தாடியின் ஊடே புகை வெளியாவதை நான் பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் பாயசம் போன்ற ஓர் உணவு தயாராகிவிட்டது. அதனை தங்களின் கருத்தினாலே எடுத்து வைத்து அந்த குழந்தைகளுக்கும் அப்பெண்மணிக்கும் கொடுத்தார். அவர்கள் திருப்தியாக சாப்பிட்ட பின் அந்த குழந்தைகள் சிரித்து விளையாட ஆரம்பித்தாங்க. மீதி இருந்த உணவை அடுத்த நேரத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எழுந்துட்டாங்க. அந்த பெண்மணி முகம் மகிழ்ச்சி அடைந்து, அல்லாஹ் தஆலா உமக்கு சிறந்த நற்கூலியை தந்தருவானாக, கலிபாவாக இருப்பதற்கு உமரை விட நீரே மிகுதி தகுதி வாய்ந்தவர்னு சொன்னா. ஹஜ்ரத் உமர்லாஹ் அவங்க அந்த பெண்மணிக்கு ஆறுதல் கூறிவிட்டு, நீ கலிபாவிடம் வந்தால் அங்கே என்னையும் பார்த்து கொள்வாய் என்று கூறிய பின் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் உட்கார்ந்துட்டு பிறகு எழுந்து வந்தாங்க. அந்த குழந்தைங்க அழுது கொண்டிருக்கும் போது அவங்கள முதல்ல நான் பார்த்தேன். அவங்க சிரித்து கொண்டிருப்பதையும் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கணும்ட்டு என்னுடைய மனசு விரும்புச்சு. அதனால தான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு பிறகு எழுந்து வந்தேன்ட்டு விளக்கம் கூறினாங்க. இதுதான் மக்களை ஆள்பவரின் தகுதியாக இருக்க வேண்டும் என ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் மூலம் உலகத்திற்கு ஒரு படிப்பினையான விஷயமாகும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹித் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.